ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம முயல்கள் வந்து குட்டி போட்டுட்ருக்குன்னு சொல்லியிருந்தேங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, ஒரு 7 முயல் கிட்ட எல்லாமே குட்டி போட்டிருக்கு. மினிமம் 5 குட்டிக்கு மேல தாங்க போட்டிருக்கு. ஒரே ஒரு முயல் மட்டும் 4 குட்டி போட்டிருக்கு. பாக்கி எல்லாமே 5 குட்டிக்கு மேல தான் போட்டிருக்கு. இது பாருங்க, நம்ம 2, 3 நாள் வந்து இளங்குட்டிகள பால் குடிச்சிருக்கான்னு செக் பண்ணிக்கணுங்க. இது பால் குடுத்துருந்தாலும் இந்த வயிறு பாருங்க, உள்ள இருக்கிற பால் வந்து அப்படியே நம்மளுக்கு வெளிய நல்லா தெரியும். பலூன் மாரி அதோட வயிறு உப்பி இருக்குங்க. இத வச்சே நம்ம கண்டுபிடிச்சிடலாம், நல்லா ஃபீட் பண்ணியிருக்கு அதோட அம்மான்னு சொல்லிட்டு. இந்த மாரி எல்லாமே 7 முயல் குட்டியோட எடுத்து நான் செக் பண்ணிட்டேங்க காலையிலேயே. எல்லாமே நல்லா பால் குடுத்துருக்குங்க. சூப்பரா வந்து பால் குடுத்துருக்கு. ஏன்னா, தாய்களுக்கு நல்லா சத்துள்ள நம்ம ஃபீடு குடுக்கும்போது, அதோட குட்டிகளுக்கு நல்லாவே பால் குடுத்துருங்க. பாருங்க, அவ்வளோ ஆரோக்கியமா நல்லா இருக்கு குட்டிகள் எல்லாமே. சூப்பரா இருக்குங்க. நல்ல பால் குடுத்துருக்குங்க. பாருங்க, கண்ணாடி மாரி தெரியுதுங்க. வயிற பார்த்தாலே தெரியும். நல்லா குடுத்துருக்கு. அதனால இது எப்படி பொழச்சிரும் பாருங்க. இந்த ஒரு குட்டி வந்து அதோட அம்மா வந்து பொறக்கும்போது மிதிச்சிருச்சுங்க. அப்படியே கீச்சி புண்ணாயிடுச்சு. ஆனா இருந்தாலும் பால் வந்து குடுத்துருக்கு. பால் குட்டியும் குடிச்சிருக்கு. கண்டிப்பா அது உயிர் பொழைச்சுக்குங்க 100%. அதனால நல்லா சந்தோஷம் தான். இதுகளெல்லாம் இனி காப்பாத்தி எடுக்கணுங்க. சோவியட் சின்ஸ்லாம் குட்டி போட போகுதுன்னு சொல்லியிருந்த போன வீடியோல குட்டி போட்டுட்டாங்க. அவங்க 5 குட்டி போட்டுருக்குறாங்க. 1 மட்டும் அவங்க மாரி சோவியட் சின்ஸ்லா கலர்ல போட்டுட்டு, மீதி 4மே வந்து ஒயிட் ஜெயின்ல போட்டிருக்குங்க. நல்லா ஆரோக்கியமா இருக்கு குட்டி எல்லாமே. இன்னைக்கு காலையில தாங்க போட்டிருக்கு. செவ்வாய்க்கிழமை காலையில போட்டிருக்கு. மத்த இதில பார்த்தீங்கன்னா பாருங்க, 7 குட்டி ஒண்ணு போட்டிருக்கு இது. மத்தது எல்லாமே 6 குட்டி, 5 குட்டி அந்த மாரி போட்டிருக்குங்க. அதனால முயல்கள நல்லபடியா நம்ம பார்த்துக்கணுங்க. பாய்.